இப்படி எல்லாம் வந்து பீஷ்ம பிதாமகன் வந்து யுதிஷ்டருக்கு இன்னும் ஒரு வருத்தம். போர் முடிஞ்சிருக்கு, ஜெயிச்சிட்டாங்க, போர்ல தர்மம் வந்து மீண்டும் வீட்டு விட்டார் பகவான். சந்தோஷப்பட வேண்டியதானே? ஒருத்தர் முதல்ல சந்தோஷம் இல்லை. எப்படி இருக்கும்? அபிமன்யும் இல்லை, ஒருத்தர் திரௌபதியோட எல்லாமும் நியாயமாக அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர், வந்து கொண்டிருக்கின்றனர். அது யுதிஷ்டர வந்து ரொம்ப அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்தா ஓவரா வந்து அதே மறுபடியும் என்னாலதான் ஆச்சு, கில்ட்டி ஃபீலிங், தன்னாலதான் வந்து இதெல்லாம் நிகழ்ந்தது, என்னால, ஏன்னா நான் தான் வந்து அபிமன்யம் போச்சேன். அந்த சின்ன பையன் அவன் பாட்டுட்டு இருந்தான், நீ உள்ள போடான்னு நான் சொன்னதே நான் தான், கடைசியில் வெளியில வரலையே, இதுக்கு காரணம் நான் தான். சீ, ஒரு ராஜா கூடிய தகுதி எனக்கு என்ன இருக்கிறது? நான் ஒரு தர்மராஜாவா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு புலம்புறார், அடிச்சு கொள்கிறார் கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணன் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. கிருஷ்ணன் கேட்கிறப்ப ஒரு ஐடியா பண்ணாரு. ஓகே, ஒரே கலர் 2 மாங்காய் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அடுத்த மாங்காய் பார்க்கலாமா? கிருஷ்ணன் என்ன பண்றாரு? பீஷ்ம பிதாமகவும் புகழணும். gloriously how Bhishma is departing. பீஷ்மருக்கும் ஒரு அழகான ஒரு தருணத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறார். அதே சமயத்திலே யுதிஷ்டனுடைய கவலையும் தீருகிறது. அதே சமயத்தில் நமக்கு பீஷ்ம ஸ்துதி, பீஷ்ம பஞ்சாங்கம் கிடைக்கிறது. ஹரிவாசலுங்க எல்லாரும், இப்ப நம்ம இதெல்லாம் இந்த 5 நாள் இதெல்லாம் கேட்கறா, எங்க இருந்து வந்தது? இந்த பீஷ்ம பஞ்சாங்கம் நம்ம ஃபாலோ பண்றது பிரார்த்தனை, நமக்கு என்ன கிடைச்சது? இதெல்லாம் பகவான், இதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சுதான் இதெல்லாம் இந்த எல்லா விஷயத்தையும் பகவான் நடத்துறாரு. everything is happening according to divine arrangement. You need not fear. அதாவது யுதிஷ்டர் சொல்றாரு, நீ என்னமோ ஒரு கேன்சர் பேஷண்ட், டெர்மினல் கேன்சர் பேஷண்ட் பார்க்க போறோம், ஐசியூல பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நரசிம்ம கவசம் படிச்சீங்களா? எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்க பக்கத்துல வந்து பகவத்கீதா இந்த சாப்டர் படிக்கிறேன், 7th சாப்டர் படிக்கிறேன், 2nd சாப்டர் படிக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி யுதிஷ்டர் போறாரு, அந்த ஒரு மனோபாவத்துல போறாரு. யுதிஷ்டர் அப்படிதான் பீஷ்ம பிதாமகன் இருக்காரு, வழியில ரணத்துல இருக்காரு. கிருஷ்ணரை பார்த்த ஒரு க்ஷணம் அத்தனை சின்னதாக பீஷ்மர் ஒரு வழியில ஒண்ணு இல்ல, அப்ப வேகம் வந்து அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார். அப்ப படுக்கையில படுத்துக் கொண்டு எவரேனும் சிரிக்க முடியுமா? பீஷ்ம பிதாமகன் வந்து அனுபவிக்கிறார், ரசிக்கின்றார், கிருஷ்ணனுடைய திருமுகத்தை காண்கின்றார். நான் கஷ்டப்படல யுதிஷ்டரா, உன்னை பார்த்தா நீதான் என்னோட இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரி. ஐ திங்க் யூ நீட் மோர் கன்சலேஷன் than me. யுதிஷ்டர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன், உன்னை பார்த்தா அதுவும் உன் அம்மா பார்த்தா இன்னும் பரிதாபமா இருக்கும், அம்மா மேல கோபப்பட்டியா? இதெல்லாம் வந்து யுதிஷ்டர் வந்து குத்திப்பா என்ன பண்ண முடியும்? அவரோட நிலைமை அந்த மாதிரி. கர்ணனை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லலாமா? கடைசியில் நானே வந்து என்னுடைய பிரதர்னு தெரியாம, என்னுடைய என்ன சொல்றது, சகோதரனை தெரியாம வந்து நான் வந்து கொண்டாடிட்டேன், அவன் இறப்பை கொண்டாடி விட்டேன் அப்படின்னு வந்து யுதிஷ்டருக்கு இன்னும் ஒரு வருத்தம். இப்படி எல்லாம் வந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கார். அப்போ பீஷ்மர் என்ன அவசியமே இல்லை, என்னை பார், நான் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கேன்னு சுத்தி பாடுறாரு. அவனுடைய அந்த எல்லா இந்த வருத்தங்களையும் வந்து எல்லாம் நிவர்த்தி பண்ணி அனுபவிக்கிறார். ஸோ பகவான் வந்து யுதிஷ்டர் மூலமாக நமக்கு இந்த பீஷ்ம ஸ்துதியை தருகிறார். ஸோ இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, content is important, but more than the content, intent is even more important. எந்த ஒரு பாவத்துல நம்ம பகவானுக்கு ஒரு காரியத்தை செய்கிறோம், எவ்வளவு செய்கிறோம் என்பது முக்கியம் தான். ஆனா அதை விட காட்டில முக்கியமானது எந்த ஒரு மனோபாவத்தோடு, எந்த ஒரு பாவத்திலே நாம் பகவானுக்கு அதை செய்கின்றோம், அதுதான் வந்து பகவான் வந்து ரொம்ப முக்கியமா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பாவ கிரகி. இதுக்கு தனியா ஒரு ஸ்லைடு ஏன் போட்டேன்னா, ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 2 அழகான ஒரு இன்சிடென்ட், அதை வந்து இந்த சமயத்தில் சொல்லணும், இந்த ரொம்ப தோணுது, அதனால அதையும் சேர்த்துட்டேன். பாவ கிரகி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனாலஜி தான். என்ன பார்க்கணும்னா, இதே மாதிரி திரௌபதி பத்தி நான் சொல்லிட்டேன். திரௌபதிக்கு வந்து திடீர்னு வந்து ஏற்பாட்டினால வந்து துர்வாசம் எல்லாரும் ஆயுஷ்ல வராரு. திரௌபதி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஒண்ணு அடிச்ச பாத்திரம் கழுவி கவுத்துட்டேன். ஒண்ணும் இல்ல, அந்த கிருஷ்ணன் ஓடி வராரு. அதே மாதிரி சகோதரி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு கிருஷ்ணன். ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன தவிர்த்து திரௌபதி நீ கூட நான் பாத்துட்டேன், ஒட்டி கொண்டு ஒரு வருகை அதை சாப்பிட்டேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. சாப்பிட முடியாது, ஓடா அம்மா வேண்டாமா, கொஞ்சோண்டு மகாபிரசாதம் வேண்டாம், அனுக்கிரம பிரசாதம் ஒண்ணுமே வேண்டாம், என் வயது ரொம்ப படுத்து அப்புறம் எல்லாருக்கும் திருப்தி, ஓடா அடுத்த அலகடித்து கூட இப்ப எனக்கு பிரசாதமே வேண்டாம். அந்த மாதிரி பகவான் வந்து அனுக்கிற ஒரு பருக்கை. அப்பா என்ன ஒரு பாவ கிரகி, எப்படி சொல்றதே தெரியல இல்லையா? இது ஒரு விஷயம். இன்னொரு இது தாபர யுகத்திலே 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். திரேதா யுகத்திலே ராமபிரானாக பகவான் வரும்பொழுது அதே பாவம் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சேர்த்து கொண்ட இந்த பகவானுக்கு பாடம் கட்டிக்கிறாங்க இல்லையா? ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா போட்டு சீதையை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா வானர சேனைகளும் சேர்ந்து எல்லாரும் பகவானுக்கு ஹெல்ப் பண்றாங்களா. எல்லாரும் கைங்கறி பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் பெருசா வருமானம் என்ன பண்ணாரு, அது கோபுரம் கூட போகும். ஆக்சுவலி வரும் ஹனுமான் கோபுரம் மனையா கலந்து கொண்டு வருவாராம். கோபுரம் கிட்ட வந்து பாலம் கட்டுமான பண்ணி முடிச்சு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கோபுரம் இறக்கிடுவாங்க. அப்ப கோபுரம் பிரார்த்தனை பண்ணுவா, நான் கிட்ட வந்து நான் வர
எட்டு வரைக்கும் வந்து டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. வைகுண்ட பிராப்தி ஒரு நிமிஷம் எல்லாம் டோர் திறந்து கடைசி டோர்ப்பா எனக்கு வந்து தரிசனம் போயிடுச்சே. இந்த டிஎம்பி தரிசனத்துக்கு பிளாக் பண்ணாங்க தெரியும். அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கிரைம். அப்போ பகவான் சொல்ல இல்ல கவலைப்படாத, வாப்பரகத்தை நானே வந்து நான் டீலிங்கம் பண்ணுவேன், உன்னை வந்து நான் கை மேல தூக்கிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. நீ கவலைப்படாத, நான் வந்து உனக்கு தெரியும். அதுவும் நடந்தது. ஹனுமான் எல்லாம் பெருசு பெருசா கொண்டு வந்து போறாரு. ஹியூஜ் ராக்ஸ், ஹில்ஸ் லைக் ராக்ஸ், they are all coming. அதுவே ஒரு சின்ன மலையாட்டம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து ஹனுமான் போடுறாரு. கூட இருக்க எல்லா வானர சேனைகள் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அணிலால என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன அணி என்ன பண்ண முடியும்? இப்படி சொரணி ஏதோ கொஞ்சம் மண்ணு தூசி இதெல்லாம் கொண்டு வந்து அணில வந்து அது மேல கொட்டிட்டு இருக்கான். ராமாக்கு எல்லாம் ராமா எழுதிட்டு இருக்க அணி வந்து ஜெய் ஸ்ரீராம் ஹனுமான் சொல்லிட்டு அணி வந்து இப்படி கொசுறு மாதிரி உணவு போட்டு போறோம். எல்லாரும் கேட்கிறா, ராமா நாங்க எல்லாம் எப்படி கைங்கறி பண்ணோம், நல்லா பண்ணலையா? நாங்களும் நிறைய கைங்கறி பண்ணோம், எல்லாரும் நல்லா பண்ணீங்க. யார் நீங்க பெஸ்ட் சர்வெண்ட்னாக்கா எல்லாரும் நல்லா பண்ணீங்க. அணில தூக்கி வச்சு வீர அனுகிரகம் பண்றாரா அணில என்ன அப்படி பெருசா பண்ணிருக்கு? நான் போட்டதை ஒரு தூசி நாயமே இல்லை, கொள்ளுல போட்டா கூட அது கம்மியா இருக்கும். நாங்க எல்லாம் மழையா போட்டிருக்கோம்னா அந்த அணில் என்ன நினைச்சு பாருங்க. ராமா என்னால இவ்வளவுதான் முடியும், நான் ஒண்ணுமே இல்லை. ஹனுமானோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே இல்லை. போனா ஊதி விழுந்துருவாங்க. ஆனா என்னால கொஞ்சம் தூசியா இருந்தாலும் போறோம், நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு கிருஷ்ணார்ப்பன். நம்ம எந்த காரியத்தை செய்தாலுமே இதே போல இந்த அணிலை எப்படி வந்து பகவான் தூக்கி கொஞ்சினாரோ இதே மாதிரி நம்மளையும் தூக்கி அரவணைத்து கொடுப்பா. ஹரே கிருஷ்ணா தான் கிருஷ்ணா வந்து பாவம். இதுக்காக நான் இந்த ஒரு அடுத்தது போனோம்.